ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு த சேனல் லேர்ன் சிஏ வித் யூனிவர்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் 5 தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் 5 பொறுத்த வரைக்கும் அதோட பிக் பிக்சர் என்னது ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் வந்து நெட் ப்ராஃபிட் ஆர் லாஸ். அதுக்கப்புறம் என்ன பார்ப்போம், ப்ரியர் பீரியட் ஐட்டம்னா என்னன்னு பார்ப்போம், அதை எப்படி அக்கௌண்ட் பண்ணணும்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் சேஞ்சஸ். ஸோ இதுதான் வந்து ஓவராலாக ஒரு பிக் பிக்சர். ஸோ இந்த நெட் ப்ராஃபிட் ஆர் லாஸ்லேயும் நம்ம என்ன பண்ணுவோம், 3 வந்து கேட்டகரைஸ் பண்ணுவோம். ஆர்டினரி ஐட்டம், அதுக்கப்புறம் வந்து எக்ஸ்ட்ராடினரி ஐட்டம், அதுக்கப்புறம் வந்து எக்ஸப்ஷனல் கேஸு, கரெக்டாக. அதுக்கப்புறம் சேஞ்சஸ்லேயும் நம்மளுக்கு என்ன, சேஞ்சஸ் இன் அக்கௌண்டிங் எஸ்டிமேட்டுக்கும் அக்கௌண்டிங் பாலிசிக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியணும். நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகிற ஏரியா. ஸோ இதுதான் வந்து AS5 உடைய ஒரு பிக் பிக்சர்னு நம்ம சொல்லலாம். ஓகேவா? ஓகே. ஸோ இதுதான் வந்து இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்தர் வித்வுட் வேஸ்டிங் ஆஃப் டைம் லெட்ஸ் கோ வித் வீடியோ. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நெட் ப்ராஃபிட் ஆர் லாஸ் ஃபார் த பீரியட். இதை நம்ம என்ன சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி ஆர்டினரி ஐட்டம்ஸாக வந்து ஃபஸ்ட்டு கிளாஸிஃபை ஆகுமா. ஆர்டினரி ஐட்டம்ஸ்னால் என்னென்னு பார்த்தோன்னா எந்த ஒரு இன்கம் ஆர் எக்ஸ்பென்சஸ் பார்ட் ஆஃப் பிஸ்னஸ் ரிலேட்டட் ஆக்டிவிட்டீஸ், அதுவும் அவங்களுடைய ஆர்டினரி ஆக்டிவிட்டிலேருந்து அரைஸ் ஆகுதோ அதுதான் என்னது ஆர்டினரி ஐட்டம்ஸ். அவங்களுடைய ஆர்டினரி ஆக்டிவிட்டிலேருந்து அரைஸ் ஆகிற இன்கம் அண்ட் எக்ஸ்பென்ஸ் தான் என்னது ஆர்டினரி ஐட்டம். ஓகேவா? ஆர் ஆஃப் சச் நேச்சர், சைஸ் அண்ட் இன்சிடென்ட். ஸோ இதை நம்ம என்ன பண்ணணும், செப்பரேட்னு போட்டிருக்கேன். ஸோ இதை நம்ம என்ன பண்ணணும், நார்மலாக பீனல் அக்கௌண்ட்டில் நம்ம என்ன பண்ணணும், டிஸ்க்ளோஸ் பண்ணணும் நார்மலாக. ஓகே. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சொல்லணும்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு கன்சல்டன்சி சர்வீஸ் வந்து இருக்காங்க. ஓகேவா? ஸோ அவங்க வந்து இந்த மாதிரி ஜிஎஸ்டி கன்சல்ட் பண்ணுற வேலை இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வந்து இப்போ 5 lakh வந்து கிடச்சிருக்கு. எப்படி 5 lakh கிடச்சிருக்கு அப்படின்னா அவங்க இந்த கன்சல்டன்சி சர்வீஸ் வந்து ப்ரொவைட் பண்ணனால அந்த கம்பெனி இதை இப்போ அவங்க எப்படி வந்து அக்கௌண்ட் பண்ணணும், இது அவங்களுடைய ஆர்டினரி ஆக்டிவிட்டி மூலமாக அரைஸ் ஆகிற இன்கம். அது அவங்க எப்படி எப்படி வந்து அது பண்ணணும், அக்கௌண்ட் பண்ணணும். இது வந்து ஆர்டினரி ஐட்டம். ஸோ ஜஸ்ட் அவங்களுடைய பிஎன்எல்ல நார்மலாக டிஸ்க்ளோஸ் பண்ணால் போதும். இப்போ சப்போஸ் அந்த கம்பெனி வந்து எக்ஸ்ட்ராடினரி ஐட்டமாக ட்ரீட் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, இது கரெக்டா தப்பு. ஓகேவா? ஸோ இதான் வந்து இதுக்கு எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் கம்மிங் டு த எக்ஸ்ட்ராடினரி ஐட்டம்ஸ். என்னது எக்ஸ்ட்ராடினரி ஐட்டம்ஸ். எக்ஸ்ட்ராடினரி ஐட்டம்ஸ் பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம அங்கே பார்த்தோம்ல அதுக்கு அப்படியே டிஸ்டிங், அவ்வளோதான். இன்கம் ஆர் எக்ஸ்பென்ஸ் அரைசஸ் ஃப்ரம் ஈவெண்ட்ஸ் ஆர் டிரான்சாக்ஷன் கிளியர்லி டிஸ்டிங் ஃப்ரம் ஆர்டினரி ஆக்டிவிட்டி. ஆர்டினரி ஆக்டிவிட்டிக்கும் இப்படி அரைஸ் ஆகிற இன்கம் ஆர் எக்ஸ்பென்ஸ்க்கும் சம்மந்தமே இருக்காது. இது வந்து அடிக்கடி நடக்கவும் செய்யாது. இது அடிக்கடி நடக்கவும் செய்யாது. நாட் எக்ஸ்பெக்டட் டு அக்கர் ஃப்ரீக்வெண்ட்லி ஆர் ரெகுலர்லி. ஸோ அப்போ இதை நம்ம என்ன பண்ணணும், இதை தான் நம்ம பிஎன்எல்ல டிஸ்க்ளோஸ் பண்ணி செப்பரேட்டாக நோட் கொடுக்கணும், என்ன நேச்சரு என்ன அமௌண்ட்டு அப்படின்னு சொல்லி. ஓகேவா? ஸோ இதுக்கு எக்ஸாம்பிளாக என்ன சொல்லலாம், வார் சொல்லலாம். வார்னால வந்து ஏதாவது ஒரு லாஸ் ஏற்பட்டிருக்கு அப்படின்னா அது வந்து எக்ஸ்ட்ராடினரின்னு சொல்லலாம். ஏன்னா வார் வந்து மாதமாக நடக்காது. ஸோ எர்த்குவேக் சொல்லலாம். அப்புறம் லாஸ் டியூ டு ஃப்ளட்டு, சைக்ளோனு. ஸோ இதெல்லாம் வந்து நம்மளுக்கு நாட் எக்ஸ்பெக்டட் டு அக்கர் ஃப்ரீக்வெண்ட்லி ஆர் ரெகுலர்லி. அதுவும் இல்லாமல் இது ஆர்டினரி ஆக்டிவிட்டியோட டிஸ்டிங்காக இருக்குது, அதுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஸோ இந்த மாதிரி இருக்கிற விஷயம், இதனால ஏற்படுற லாஸ், இதனால ஏற்படுற இன்கம், இந்த மாதிரிலாம் என்ன சொல்லலாம், நம்ம எக்ஸ்ட்ராடினரி ஐட்டம் அப்படின்னு சொல்லணும். ஓகே. இதை நம்ம என்ன பண்ணணும், செப்பரேட்டாக பிஎன்எல் அக்கௌண்ட்டில் டிஸ்க்ளோஸ் பண்ணணும். பட் இந்த எக்ஸ்ட்ராடினரி ஐட்டம்ஸ்லையும் ஒரு சப்கான்செப்ட் இருக்குது. அது என்னென்னா எக்ஸப்ஷனல் ஐட்டம்ஸ். இது என்னென்னா பார்க்குறதுக்கு வந்து எக்ஸ்ட்ராடினரி மாதிரி இருக்கும், பட் அதோடைய ரிசல்ட் என்னது ஆர்டினரி ஆக்டிவிட்டீஸ் தான். என்னென்னு பார்க்கலாமா? ஸோ அப்போது அது ஒரு ஆர்டினரி இன்கமாக தான் நம்ம ட்ரீட் பண்ணணும். அது என்னென்ன மாதிரியான இன்கம் அப்படின்னு, என்னென்ன மாதிரியான எக்ஸப்ஷனல் ஐட்டம் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த மாதிரி ரிட்டர்ன் டவுன் என்ஆர்வி ரிவர்சல்ஸு, அதுக்கப்புறம் ரீஸ்ட்ரக்சரிங் ரிவர்சல்ஸு, டிஸ்போசல் ஆஃப் பிபிஇ, அதுக்கப்புறம் வந்து டிஸ்போசல் ஆஃப் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட், அதுக்கப்புறம் இந்த மாதிரி ரெட்ரோஸ்பெக்டிவாக, அதாவது இப்போ நடந்துட்டு இருக்கும் ப்ரெசென்ட்டு, பட் ஆனால் பாஸ்ட்லேருந்து ரிவர்ஸ் பண்ணுவாங்க, பாஸ்ட்லேருந்து ஏதாவது சேஞ்சஸை கொண்டு வருவாங்க. ஸோ அது ரெட்ரோஸ்பெக்டிவாக முடிஞ்ச டேட்லேருந்து அதை கொண்டு வரது ரெட்ரோஸ்பெக்டிவ். ஸோ அந்த மாதிரி இருக்கிறது. அதுக்கப்புறம் வந்து லிட்டிகேஷன் செட்டில்மெண்ட், அப்புறம் ப்ரொவிஷனை வந்து ரிவர்சல் பண்ணுறது. இது எல்லாமே பார்க்க எப்படி எக்ஸ்ட்ராடினரி மாதிரி இருக்கும், பட் இதெல்லாம் என்னது எக்ஸப்ஷனல் ஐட்டம்ஸ் இதுக்கு. ஸோ இதெல்லாம் நம்ம என்ன பண்ணணும், ஆர்டினரி இன்கமாக ட்ரீட் பண்ணணும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இயரில் பார்த்தோன்னா ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனி வந்து அவங்களுடைய இன்வென்ட்ரிஸ் எல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா என்ஆர்வியில் ரிட்டர்ன் டவுன் பண்ணியிருக்காங்க.
ஒரு 5 லேக்குக்கு ஓகேவா? ஓகே. ஸோ இதுக்கு வந்து சப்ளை டிஸ்க்ளோஷர் நெசசரியா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலி இது என்னது பார்க்கறதுக்கு எப்படி இருக்குது, எக்ஸ்ட்ராடினரி மாதிரி இருக்குது ரிட்டர்ன் டவுன் பண்ணுறனால. பட் ஆனால் இது என்னது ஆர்டினரி ஐட்டம். ஸோ நம்ம என்ன பண்ணணும், பிஎன்எல்ல டிஸ்க்ளோஸ் பண்ணணும். ஓகே, நீங்கள் சொல்கிற எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே வந்து ஐசிஐயில் இருக்கிற எக்ஸாம்பிள்ஸ் தான் சொல்லுவேன், ஐசிஐயில் இருக்கிற இல்லஸ்ட்ரேஷன் தான் சொல்லுவேன். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு போதும். இப்போ அடுத்து என்னென்னா, கம்பெனி வந்து ஒரு அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணுறாங்க. என்னைக்குன்னா 1/9/2022 வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போது என்னென்னா, அது வந்து வேஜஸ் வந்து ரிவிஷன் பண்ணுறதுக்காக, வேஜஸ் வந்து ரிவிஷன், அதாவது கொஞ்சம் எஃபெக்டிவ் பண்ணி இந்த மாதிரி வந்து அதிகமாக போட்டு தரணும் அப்படிங்கிறதுனால. பட் இது என்னையிலேருந்து கொண்டு வராங்கன்னா 30/9/2021. இது என்னைக்கு ஆக்சுவலாக முன்னாடி. அப்போ இதுக்கு பேர் தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ரெட்ரோஸ்பெக்டிவ்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? ரெட்ரோஸ்பெக்டிவ். இது ஆக்சுவலாக என்னது, அவங்க சைன் பண்ண டேட்டு வேற, பட் அவங்க கொண்டு வந்திருக்க அந்த ரிவிஷன், அந்த பிளான் என்னது இதுக்கு முன்னாடி டேட்டு, அது ஆனால் முடிஞ்சிருச்சு, பட் ஆனால் பாஸ்ட்லேருந்து கொண்டு வராங்க. ஸோ இது என்னது ரெட்ரோஸ்பெக்டிவ். இது அடிக்கடி நடக்காது, பார்க்கறதுக்கு வேணால் எக்ஸ்ட்ராடினரி மாதிரி தெரியலாம். பட் இது நம்ம என்ன பண்ணணும், எக்ஸப்ஷனல் ஐட்டமாக ட்ரீட் பண்ணி அது ஆர்டினரி இன்கம்மாக நம்ம என்ன பண்ணுவோம், ஆர்டினரி இன்கம்மை பிஎன்எல்ல டிஸ்க்ளோஸ் பண்ணுவோமா? ஸோ அதுதான் இங்கே பண்ணணும். ஸோ அந்த அமௌண்ட்டு, நேச்சரு, இதெல்லாம் என்ன பண்ணணும், பிஎன்எல் கீழே செப்பரேட்டாக நம்ம என்ன பண்ணணும், டிஸ்க்ளோஸ் பண்ணிடணும். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னா ப்ரியர் பீரியட் ஐட்டம்ஸ். என்னது ப்ரியர் பீரியட் ஐட்டம்ஸ்? ஸோ ப்ரியர் பீரியட் ஐட்டம்ஸ்னால் ரொம்ப சிம்பிள். ஏதோ ஒரு இன்கம் அண்ட் எக்ஸ்பென்ஸ் வந்து இந்த வருஷம் அரைஸ் ஆகுது, பட் அது எதோட இன்கம் ஆர் எக்ஸ்பென்ஸாக இருக்கும்னா பாஸ்ட்டில் ஏதோ ஒரு எரரா, இல்லை ஏதோ ஒரு ஒமிஷன், தப்பாக ஏதாவது பண்ணிட்டாங்க, இல்லை எதையோ விட்டுட்டாங்க அப்படின்னா அதனால இப்போ நம்மளுக்கு என்னது கரண்ட் பீரியடில் நம்மளுக்கு அதுலேருந்து ஒரு இன்கமோ எக்ஸ்பென்ஸோ அரைஸ் ஆகுது. ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அது வந்து 1 or more கூட இருக்கலாம். ஓகேவா? ஓகே. இப்போ எரர்னு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி மிஸ்டேக் பண்ணுறது மேக்ஸ் ரிலேட்டடாக, அதாவது கால்குலேஷன்ஸ் ரிலேட்டடாக, இந்த மாதிரி வந்து அப்ளிகேஷன் பண்ணுறதுல, அப்புறம் ஓவர் சைட்னாலேயோ இல்லை மிஸ்இன்டர்பிரேஷன் ஆஃப் ஃபேக்ட்னாலேயோ, ஓகே, இதை தான் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா எரர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. இந்த எரர்ஸ் ஆர் ஒமிஷன் ரிசல்ட் ஆனனால நம்மளுக்கு பாஸ்ட்ல இதெல்லாம் நடந்தனால நம்மளுக்கு இப்போ கரண்ட் பீரியட்ல என்ன ஆயிருக்கு, அதனால ஏதோ இன்கமோ எக்ஸ்பென்ஸோ அரைஸ் ஆயிருக்கு. பாஸ்ட்ல எரர் இல்லைனா கமிஷன் இருந்தால் மட்டும்தான் அது என்னது ப்ரியர் பீரியட் ஐட்டம். ஓகேவா? ஸோ அதை தான் நம்ம என்ன பண்ணணும், பிஎன்எல்ல ப்ரியர் பீரியட் ஐட்டம்னு டிஸ்க்ளோஸ் பண்ணணும். சில பேர் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா ஃப்ராடையும் ப்ரியர் பீரியட் ஐட்டம்னு நினச்சிக்கிறாங்க. அது வந்து கிடையாது. பாஸ்ட்ல எரர் அப்படிங்கிறது தெரியாமல் பண்ணுறது மிஸ்டேக். ஓகேவா? ஒமிஷன் அப்படிங்கிறது தெரியாமல் அதை லீவ் பண்ணிடுறது. ஸோ இப்போது இது இன்டென்ஷனலாக பண்ணல, ஃப்ராட் அப்படிங்கிறது இன்டென்ஷனலாக பண்ணுறாங்க. அதை வந்து நம்ம என்ன பண்ண முடியாது, ப்ரியர் பீரியட் ஐட்டம்னு கன்சிடர் பண்ண முடியாது. இப்போது ஒரு 5 lakhக்கு வந்து பில் போடுறாங்க. இது எந்த பீரியடோடது அப்படின்னா போன வருஷம் வச்சுக்கலாமா, 2025ஓடது. ஓகேவா? ஸோ இப்போ 2025ஓட பில்லை இங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மிஸ் பண்ணிட்டாங்க. இப்போ திரும்ப 2026 இதை போட்டிருக்காங்க. இப்போ இது என்ன ஆயிடுச்சு, இது பாஸ்டில் ஏதோ ஒரு எரர் ஆர் ஒமிஷன்னால நம்மளுக்கு 2026 அரைஸ் ஆகுது. இதுதான் என்னது ப்ரியர் பீரியட் ஐட்டம். இது நம்ம எப்படி டிஸ்க்ளோஸ் பண்ணணும், பிஎன்எல் அக்கௌண்ட்டில் ப்ரியர் பீரியட் ஐட்டம்னு சொல்லி நம்ம டிஸ்க்ளோஸ் பண்ணணும். ஓகே. இதே இந்த 2025 வேணும்னே என்டர் பண்ணாமல் பண்ணியிருக்காங்க ஃப்ராடாக. அப்போ என்னது அது, நம்ம அதை ப்ரியர் பீரியட் ஐட்டம்னு கன்சிடர் பண்ண முடியாது. இப்போது அடுத்ததாக இப்போ நான் சிம்பிளாக என்ன சொல்ல போகிறேன்னா அக்கௌண்டிங் பாலிசி அப்புறம் அக்கௌண்டிங் எஸ்டிமேட், இது ரெண்டுத்துக்குமான டிஃப்ரென்ஸ் மட்டும் நான் சொல்கிறேன். ஓகேவா? அக்கௌண்டிங் பாலிசினா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம டெப்ரிசியேஷன் 1 மட்டுமே வச்சு நம்ம பண்ணலாம். ஓகேவா? இப்போது அக்கௌண்டிங் பாலிசி அப்படிங்கிறது நான் இப்போ வந்து எஸ்எல்எம் ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தட்லேருந்து ரிட்டர்ன் டவுன் வேல்யூ மெத்தட் வந்து மாற்றுறேன். இதுதான் என்னது சேஞ்ச் இன் அக்கௌண்டிங் பாலிசி. இது என்னது சேஞ்ச் இன் அக்கௌண்டிங் பாலிசி. இப்போ அக்கௌண்டிங் எஸ்டிமேட்டில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த மாதிரி வந்து இந்த ஒரு அசட்டுக்கு வந்து இதுதான் வந்து யூஸ்ஃபுல் லைஃப் 10 years அப்படின்னு சொல்லி நான் என்ன பண்ணுறேன், எஸ்டிமேட் பண்ணுறேன். ரெசிடியல் வேல்யூ வந்து இவ்வளோ தான், ஸோ 500 அப்படின்னு சொல்லி நான் என்ன பண்ணுறேன், எஸ்டிமேட் பண்ணுறேன். ஓகே. ஸோ அப்போது நான் இதில் என்ன பண்ணல, எதையும் நான் சேஞ்ச் பண்ணலை. இந்த இடத்துல எஸ்டிமேட் பண்ணுறேன். இதுதான் எனது அக்கௌண்டிங் எஸ்டிமேட். இப்போது நான் இந்த 10 yearsக்கு பதிலாக இது இன்னும் வந்து ஒரு 2 years போகும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், 12 yearsன்னு போடுறேன். இப்போ இது என்னது சேஞ்ச் இன் அக்கௌண்டிங் எஸ்டிமேட். இப்போ புரியுது ஆக்சுவலாக என்ன டிஃப்ரென்ஸ், கோர் டிஃப்ரென்ஸ்னு. இது பாலிசி என்ன, சேஞ்ச் இன் பாலிசி என்னது எஸ்எல்எம் மெத்தட்லேருந்து டபிள்யூடிவி அதாவது ரிட்டர்ன் டவுன் வேல்யூ மெத்தடுக்கு நான் சேஞ்ச் பண்ணுறேன். அது சேஞ்ச் இன் அக்கௌண்டிங் பாலிசி. இப்போ அதே டெப்ரிசியேஷனில் நான் என்ன பண்ணுறேன், யூஸ்ஃபுல் லைஃப்ஸையோ இல்லை வந்து ரெசிடியல் வேல்யூவோ நான் சேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னா அதுதான் என்னது அக்கௌண்டிங்
எஸ்டிமேட், அதுதான் இது அக்கௌண்டிங் எஸ்டிமேட். ஓகே ஓகே. ஸோ இப்போ நான் இது சொன்னதுக்கப்புறம் உங்களுக்கு எல்லாமே புரியும் ஈஸியாக. இப்போ நான் அதில் சொல்கிறேன். அப்போ இதோட நேச்சர் என்னது? இது ஒரு மெத்தட். அப்போ இதோட நேச்சர் என்னது? அப்ராக்சிமேட் நம்ம பண்ணுறோம். அப்ராக்சிமேட்டாக என்ன பண்ணுறோம்? எஸ்டிமேட் பண்ணுறோம். கரெக்டா? ஓகே. அப்போ இது வந்து நம்ம எப்போ இந்த மாதிரி வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணலாம்? ப்ரெசன்ட் பீரியடில் பண்ணலாம். பட் இங்கே நம்ம பார்க்குறப்போ ப்ரெசன்ட்லேயும் பண்ணலாம், ஃப்யூச்சருக்கும் பண்ணலாம். நம்ம எஸ்டிமேட் பண்ணோம் இல்லையா, ஃப்யூச்சர்லேயும் பண்ண முடியும். ஸோ இந்த அக்கௌண்டிங் பாலிசி பொறுத்த வரைக்கும் இன்னொரு என்னன்னா பாஸ்ட்லேயும் பண்ண முடியும். அதாவது ரெட்ரோஸ்பெக்டிவாக நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த மாதிரி ஏஜ் ரிவிஷன் பிளான், இந்த பாலிசிலேருந்து இந்த பாலிசி அப்படின்ட்டு. ஓகே. டிஸ்க்ளோஷர்னு பார்த்தோன்னா அக்கௌண்டிங் பாலிசியை நம்ம சேஞ்ச் பண்ணால் மண்டேட்ரியாக என்ன பண்ணணும்? டிஸ்க்ளோஷர் பண்ணணும். பட் அக்கௌண்டிங் எஸ்டிமேட் பொறுத்த வரைக்கும் அது மெட்டீரியாலிட்டி நம்ம செக் பண்ணணும். மெட்டீரியலாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும்? நம்ம டிஸ்க்ளோஸ் பண்ணணும். இவ்வளோ, இதுதான் வந்து கோரான ஒரு டிஃபரன்சியேஷன் இது ரெண்டுத்துக்குமே. இப்போ இதில் கன்ஃபியூஷனே இருக்காது. நான் திரும்ப போய் இதை நம்மளுடைய கண்டென்ட்டில் படிக்கிறப்போ உங்களுக்கு கன்ஃபியூஷன் இருக்குது. ஒரு அக்கௌண்டிங் பாலிசி நம்ம எப்போ வந்து மாற்றலாம் அப்படின்னா, வென் கேன் சேஞ்ச். ஒரு அக்கௌண்டிங் பாலிசியை நம்ம எப்போ வந்து மாற்றலாம் அப்படின்னா, வென் இட் இஸ் ரெக்வயர்ட் பை ஸ்டாட்யூட். சட்டமே அதை சொல்லியிருந்தா நம்ம என்ன பண்ணலாம்? சேஞ்ச் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வந்து அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்டை நம்ம ஃபாலோ பண்ணுறோம், அதுபடி நம்மளுக்கு வந்து இதில் வந்து கம்ப்ளை பண்ணுறோம், ஸோ அதுபடி இதில் நம்மளுக்கு கொடுத்தே ஆகணும் அப்படின்னா, ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? சேஞ்ச் பண்ணலாம். இன்னொன்று, கரெக்டான அப்ராப்ரியேட்டான ஒரு ப்ரெசன்டேஷனாக நம்மளுக்கு ரிசல்ட்டாக ஆகணும் அப்படின்னா, இந்த 3 கண்டிஷன்ஸும் இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணலாம்? நம்ம ஒரு அக்கௌண்டிங் பாலிசியை சேஞ்ச் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு நம்ம நான் சொன்னல, டிஸ்க்ளோஷர் பொறுத்த வரைக்கும் மெட்டீரியல் எஃபெக்டை நம்ம செக் பண்ணணும். இஃப் நாட் அசர்டைனபிள், நம்மளுக்கு வந்து அந்த இடத்துல வந்து அசர்டைன் பண்ண முடியல அப்படின்னா ஜஸ்ட் ஃபேக்ட் மட்டும் கொடுத்தா போதும். என்னது? ஃபேக்ட் மட்டும் கொடுத்தா போதும். ஸோ இதே மெட்டீரியலாக இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும்? டிஸ்க்ளோஸ் பண்ணணும். ஸோ என்ன வந்து இம்பேக்டோ அதை காமிக்கணும். ஓகேவா? ஓகே. எப்போ வந்து ஒரு பாலிசி சேஞ்ச் பண்ணுறப்போ அது நாட் எ சேஞ்ச் இன் பாலிசி அப்படின்னு ஒரு சில விஷயம் சொல்கிறாங்க. அது எப்போன்னு நம்ம பார்க்கலாம். என்னென்னா, இப்போ ஏதோ ஒரு பாலிசியை நியூவாக இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. என்னது? இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க, அடாப்ட் பண்ணுறாங்க. ஓகேவா? ஓகே. ஸோ அந்த ஒரு பாலிசி டிஃபரண்ட் சப்ஸ்டன்ஸ் நியூ அக்கௌண்ட் பாலிசி நாட் அக்கர் ப்ரீவியஸ்லி இன் மெட்டீரியல். இது ஆக்சுவலாக என்னென்னா, ஒரு நியூவான பாலிசியை அடாப்ட் தான் பண்ணியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், கிராட்டுவிட்டி ஸ்கீமு, ரிட்டையர்மெண்ட்டு, எஸ்ஓப் வந்து இஷ்யூ பண்ணுறாங்களா, எம்ப்ளாயி ஸ்டாக் ஆப்ஷன் பிளான். ஸோ இதெல்லாம் ஃபஸ்ட் டைம் இஷ்யூ பண்ணுறாங்க. ஸோ அப்போ அதெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க, ஒரு நியூ டிரான்சாக்ஷனை கிரியேட் பண்ணுது. இங்கே எதுவுமே நம்மளுக்கு என்னது, வேற ஒரு விஷயம் ஆல்ரெடி இருந்து பாஸ்ட்ல இப்போ அவங்க சேஞ்ச் பண்ணல. இது எல்லாமே என்னது? நியூவாக ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், நியூவாக ஒரு இன்ட்ரடியூஸ் பண்ணுறது. ஸோ இதை நம்ம என்னன்னு சொல்ல முடியாது? சேஞ்ச் இன் அக்கௌண்டிங் பாலிசின்னு நம்மளால சொல்ல முடியாது. எந்த சிச்சுவேஷனில்? அடாப்ஷன் ஆஃப் பாலிசியில். நெக்ஸ்ட் என்னன்னா அக்கௌண்டிங் எஸ்டிமேட். அக்கௌண்டிங் எஸ்டிமேட்டுக்கு என்ன சொன்னேன்? ஒரு டிப்ரிசியேஷனோட வேல்யூ உள்ளே போய் நம்ம யூஸ்ஃபுல் அசட்டையோ, நான் இவ்வளோ வருஷம் தான் இருக்கும்னு எஸ்டிமேட் பண்ணுறேன், நான் ரெசிடியல் வேல்யூ இவ்வளோ தான் இருக்கும்னு எஸ்டிமேட் பண்ணுறேன்னா அதுதான் என்னது? சேஞ்ச் இன் அக்கௌண்டிங் எஸ்டிமேட். ஸோ அந்த சேஞ்சோட எஃபெக்ட் எப்படி இருக்கும்? ப்ரெசென்ட்டில் இருந்ததுன்னா ப்ரெசென்ட்டை மட்டும் பாதிக்கும், ப்ரெசென்ட்லேயும் இருக்கும், ஃபியூச்சரும் இருக்குன்னா ஃபியூச்சர், அதாவது டிப்ரிசியேஷன் பார்த்த மாதிரி ரெண்டுமே என்ன ஆகும்? அஃபெக்ட் ஆகும். ஓகேவா? ஓகே. இப்போ நம்மளுக்கு வந்து ரொம்ப வந்து கன்ஃபியூஷனாக இருக்குது, நம்மளுக்கு வந்து அதை வந்து டிஸ்டிங்விஷ் பண்ண முடியல அப்படிங்கிறப்போ நம்ம சேஞ்ச் இன் அக்கௌண்டிங் பாலிசின்னு எடுக்கணுமா, சேஞ்ச் இன் அக்கௌண்டிங் எஸ்டிமேட் அப்படின்னு எடுக்கணுமா? அக்கௌண்டிங் பாலிசின்னு எடுக்கக்கூடாது, அக்கௌண்டிங் எஸ்டிமேட் தான் எடுக்கணும். இது வந்து இஃப் டிஃபிகல்ட் டு டிஸ்டிங்விஷ்னா மட்டும்தான் எதை எடுக்கணும்? அக்கௌண்டிங் பாலிசி எடுக்கக்கூடாது, அக்கௌண்டிங் எஸ்டிமேட்டை தான் எடுக்கணும். ஓகே கைஸ், ஸோ திஸ் இஸ் வாட் அபவுட் த என்டையர் AS5. So further, if you have any doubts, just raise in the comment section. So we will see in the next useful video. Until then.